ஸ்டார்டிங் சீன்ல படத்தோட ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மிஷினையும் டூல்ஸையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோயின் பேரு ஸ்ரதா. ஹீரோயின் 18 வயசுல எம்பிபிஎஸ் முடிச்சு நாட்டிலேயே 2வது யங்கஸ்ட் டாக்டர். ஹீரோயின் கையில ஒரு பழைய வாட்ச் போட்டிருக்காங்க. அவங்களோட அப்பா ஞாபகமா இந்த வாட்ச் யூஸ் பண்றாங்க. நம்ம இவங்களை ஹீரோயினே கூப்பிடுவோம். ஹீரோயின் தன்னோட ஹாஸ்பிட்டல் டீன் கூட வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் டீன் ஹீரோயின் கிட்ட நீ இந்த விஷயத்த பண்ணா கண்டிப்பா இறந்து போயிடுவ, வேணான்னு தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் டீன் கிட்ட எதிர்கால மனுஷங்களுக்காக இந்த ரிஸ்க் எடுத்தே ஆகணும்னு வீடியோ காலை கட் பண்ணிட்டு நிக்கிறாங்க. அப்படியே பின்னாடி நின்றுட்டு இருக்கிற ஆளை பார்த்து நீ தயாரானு வேற கேக்குறாங்க. என்ன விஷயம் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு சஸ்பென்ஸாவே இந்த சீனை முடிக்கிறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இந்த படத்தோட பேரை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயின் புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த மருந்து சரியா வேலை செய்யுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு இன்னும் பல ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு நிறைய பணமும் தேவைப்படுது. ஆனா நிறைய ஃபண்ட் ப்ரொவைட் பண்ற கம்பெனிங்க எல்லாம் பணத்துக்கு ஹெல்ப் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக ஒரு பெரிய லிஸ்டையே போர்டுல போட்டு வச்சிருக்காங்க. ஆனா யாருமே ஃபண்ட் தர மாட்டாங்க. கடைசியா மசுந்தரன் ஒருத்தர் வந்து ஹீரோயினோட ரிசர்ச்க்கு ஃபண்ட் தரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுதான் ஹாஸ்பிட்டல் டீன் ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்கும் போதே கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இது கேட்டு எக்ஸைட் ஆகிற ஹீரோயின் குளிச்சுட்டு சாப்பிட்டு குண்ட்ல இருக்க ஒரு எலியை தூக்கிட்டு வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் காரை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ரேடியோல கேட்டுட்டே போறாங்க. அதுல ஆர்ஜே ஒருத்தர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, லாஸ்ட் 2 இயர்ஸா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீங்களும் என்ன மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறுபடியும் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் உங்களை மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு ஆர்ஜே தன்னோட அம்மாவை சாரதம்மா அப்படின்றவங்களை பத்தி மீன் குழம்பு கறி குழம்பு சூப்பரா சமைப்பாங்கன்னு எக்ஸைட்மெண்டா பேசிட்டு இருக்காரு. இந்த ஆர்ஜே பேசுறத மட்டும் ஹீரோயின் ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆர்ஜே மூஞ்சி சிங்கிள் ஷாட்ல ஒரு 2 செகண்ட் காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் தான் படத்தோட ஹீரோ. இவரோட பேரு ஓஷோ. இவரை நம்ம ஹீரோயினை கூப்பிடுவோம். ஹீரோ பேசுற சீன் அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல ரோட்ல வேலை செய்யற ஒரு அம்மா கீழே மயங்கி கிடக்குறாங்க. ஹீரோயின் அந்த இடத்துக்கு ஓடி வந்து கீழே மயங்கி கிடக்குற அந்த அம்மாவோட பல்ஸ் செக் பண்றாங்க. கார்ல இருந்து பாக்ஸ் எடுத்துட்டு வர சொல்லி ஒருத்தர் அனுப்புறாங்க. அந்த பாக்ஸ்ல இருக்கிற சிபிஆர் மிஷினை கார் பேட்டரியோட கனெக்ட் பண்ண சொல்றாங்க. அந்த கார் பேட்டரியோட கனெக்ட் பண்ணி சிபிஆர் மிஷினை எடுத்து நெஞ்சில வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்ப சிபிஆர் மிஷின் ஷாக் ட்ரீட்மெண்ட்னால மயங்கி கிடந்தவங்களுக்கு உயிர் பழிச்சிடுறாங்க. மறுபடியும் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. கீழே மயங்கி கிடந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போதே மணி 9 ஆகி இருக்கு. ஆனா ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. ஹீரோயினுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஹீரோயின் கூட வேலை செய்யற ஒரு டாக்டர் வெங்கிங்கிறவன் இந்த உனக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். இவரை நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுனே கூப்பிடுவோம். ஜான் ஹாப்கின்சன் அப்படிங்கிற ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேலை வந்திருக்கு. ஆனா ஹீரோயின் அந்த ஆஃபர் லெட்டர் கிழிச்சு போட்டுட்டு அசால்ட்டா போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அவங்களோட சின்ன வயசுல அப்பா கூட இருந்த நினைவுகள் ஞாபகம் வருது. சின்ன வயசுலயே ஹீரோயின் அம்மா இறந்துட்டாங்க. ஹீரோயினோட அப்பா தான் ஹீரோயினை வளர்க்குறாங்க. ஹீரோயின் என்ன நல்லா சந்தோஷமா பாத்துக்கிறாரு. அப்போ ஒரு நாள் படகுல போயிட்டு இருக்கும்போது சின்ன வயசு ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட அப்பா மனுஷங்களாம் ஏன்பா இறந்து போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா ஒரு நாடக சபால ஹீரோயின் அப்பா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு மேக்கப் போட்டுட்டு இருக்காரு. அந்த சின்ன வயசு ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட அப்பா டிராமாவில வரவங்க மாதிரி டான்ஸ் ஆடி காட்டிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு. ஆக்சுவலா அவருக்கு நிறைய சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால நெஞ்சு வலி வந்திருக்கு. நெஞ்சு வலியால இறந்த தன் அப்பாவோட நினைவு ஹீரோயினை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த ஒரு சம்பவத்தினாலதான் ஹீரோயின் புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்தோட பேர் தான் O2. ஹீரோயின் தன்னோட ரிசர்ச் பத்தி டீடைல்டா ஃபண்ட் தர கம்பெனி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் சிபிஆர் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் மூச்சு வரலன்னா இறந்துட்டாங்கன்னு முடிவு பண்ணுவோம். ஒருவேளை இதய துடிப்பு வந்தா கூட அவங்களோட பிரெயின் செல்ஸ் எல்லாமே இறந்துட்டதுனால பேஷண்ட்ஸோட உயிரை திரும்பி கொண்டு வர முடியாது. அதனால நான் கண்டுபிடிச்சிருக்க இந்த O2 மருந்து எந்த ஒரு பேஷண்ட் உடம்புக்குள்ளேயும் போடுறது மூலமா அவங்க ஹார்ட் பீட் நின்று 2 மணி நேரம் ஆகியிருந்தா கூட அவங்களை திரும்பி உயிரோட கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னதும் அந்த மீட்டிங்ல இருக்க எல்லாரும் கண்ணு விரிச்சு ஆச்சரியமா பாக்குறாங்க. ஹீரோயின் கூண்டுல ஒரு எலி வச்சிருப்பாங்க இல்லையா, அது கூட இந்த ரிசர்ச் பண்றதுக்காக தான் வளர்க்குறாங்க. இந்த மாதிரி 200ல இருந்து 300 எலிங்க மேல இந்த மருந்து டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரிசல்ட்டையே சொல்றாங்க. அப்போ மசுந்தர் அப்படிங்கிற ஃபண்ட் தர கம்பெனியோட ஓனர் திடீர்னு கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன், மருந்து எவ்வளவு வேணாலும் தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா இந்த மருந்து மனுஷங்க மேல யூஸ் பண்ணக்கூடியதுன்னு கவர்மெண்ட் அப்ரூவல் தந்தா மட்டும்தான் நான் காசு தருவேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல் டீன் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அப்புறம் கிறிஸ்டி அப்படிங்கிற மூளை அறுவை சிகிச்சை செய்யற ஒரு டாக்டர் 4 பேர் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அதோட
அந்த சிருஷ்டி டாக்டரையும் இவங்களுக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் டீன் ஹீரோயின் கிட்ட நம்மளோட ஹாஸ்பிட்டல் உன்னோட மருந்தை இறந்து போன மனுஷங்க மேல ட்ரை பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு நல்ல விஷயத்தையும், ஆனா அந்த டெஸ்ட் பண்றதுக்கு இடம் கிடைக்காதுன்னு கெட்ட விஷயத்தையும் சொல்றாரு. ஹீரோயின் பரவாயில்ல சார், ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்கிற அவுட் ஹவுஸ் ரிசர்ச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ஹீரோயின் எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய மாட்டேன்னு ஆஃபர் லெட்டர் கேஷ் போட்டாங்களோ அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து தேவன்ற டாக்டர் ஹீரோயினோட டீம் கூட ஜாயின் பண்ண ரிசர்ச்க்கு ஹெல்ப் பண்ண வராரு. ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு போய் அவரை பிக்கப் பண்ணிட்டு வராங்க. அதோட ரெடி பண்ணி வச்சிருக்க ரிசர்ச் ரூம்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் தேவ் தான் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ, அதனால இவரை செகண்ட் ஹீரோனே கூப்பிடுவோம். அப்போ செகண்ட் ஹீரோ கிட்ட மனுஷங்க மேல மருந்து ரிசர்ச் பண்றது எப்ப ஆரம்பிக்க போறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்ட் நாளைக்கு எத்திக்ஸ் கமிட்டி அப்படின்ற ஒண்ணு நடக்க போகுது, அது முடிஞ்சாதான் நமக்கு இந்த மருந்து மனுஷங்க மேல ட்ரையல் பண்றதுக்கு பெர்மிஷன் தருவாங்கன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் அதே மாதிரி எத்திக்ஸ் கமிட்டி நடக்குது. இந்த ஓட்டு மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கமிட்டி மெம்பர் எல்லாரும் ஹீரோயின்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எல்லாருமே பாராட்டி கை தட்டுறாங்க. சில பேர் ஹீரோயினுக்கு எகெயின்ஸ்டாவும் இருக்காங்க. இந்த மருந்துக்கு எகெயின்ஸ்டா நிறைய கேள்விகளும் கேட்கறாங்க. ஆனா கேள்வி கேட்கறவங்களுக்கு எல்லாருக்கும் வாயடிச்சு போற மாதிரி ஹீரோயின் அந்த கேள்விக்கு பதில் டப்பு டப்புன்னு சொல்றாங்க. அந்த டைம் ஒருத்தர் தூரத்துல இருந்து கை தட்டிட்டு இறங்கி வராரு. இவர் தான் இந்த படத்தோட வில்லன். அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட ப்ரொஃபசர். இவரை நம்ம வில்லனே கூப்பிடுவோம். வில்லன் ஹீரோயின் கிட்ட வந்து ஒருவேளை நீங்க ரிசர்ச் பண்ற பேஷண்ட்ஸ் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் அதுக்கெல்லாம் பாசிபிளே இல்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை செத்து கூட போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கோமா திட்ட ஆரம்பிக்கிறார். அதனால ஹீரோயின் இந்த மருந்து சரியா வேலை செய்யுதான்னு இவருக்கு நிரூபிச்சு ஆக வேணும்னு அந்த இடத்துல இருந்து கோமா கிளம்பிடுறாங்க. செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் ரிசர்ச் லேப்ல உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பிளாக் டீயும் ஹீரோ ஃபில்டர் காஃபியும் குடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா டீ காஃபி குடிக்கிறதுலாம் பெருசா சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா? இதுலதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அப்ப செகண்ட் ஹீரோயின் கிட்ட எத்திக்ஸ் மீட்டிங்ல ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ண அந்த ஆள் யாருன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெலோஷிப் பண்ணிட்டு இருந்தப்போ அவர் தான் எனக்கு HOD-யா இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது இந்த வில்லன் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு கிளாஸ் எடுத்த டாக்டர். வில்லன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஹீரோ வயசானவங்களை கையில தூக்கிட்டு டே ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லடான்னு கத்திட்டு வராங்க. சத்தம் போட்டு வெளியே வந்த வில்லன் ஹீரோ கிட்ட இங்க பாரு டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் மறுபடியும் கிளாஸ் எடுத்து ஹீரோயின் கிளாஸ் ரூமுக்குள்ள போகாம இந்த வயசான பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போறாங்க. எங்கடா ஒரு ஸ்டூடெண்ட்டை காணோன்னு வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் அந்த வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதை பார்த்த வில்லன் சரி ஒரு பேஷண்ட் கிடைச்சிட்டாங்கன்னா இவங்களை வச்சு கிளாஸ் எடுக்கலான்னு வராரு. வில்லன் பக்கத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பக்கத்துல நிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன ப்ராப்ளம்னு தப்பா தான் சொல்றாங்க. ஆனா அதனால சமயம் காண்டார வில்லன் நீங்க எல்லாரும் டாக்டர்ஸா இல்ல சும்மா பெஞ்ச் தேய்ச்சிட்டு போலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு திட்டிட்டு இவங்களுக்கு இருக்கிறது வேற ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளத்தை பேரையும் சொல்றாரு. அதுக்கு பக்கத்துல நிக்கிற ஹீரோயின் இல்ல சார் நீங்க சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனோட பாக்கெட்ல இருந்து ஒரு பேனாவை எடுத்து பெரிய ஊசியை எடுத்து வயசானவங்களோட நெஞ்சுக்கு நேரா பேனாவை வச்சு பேனாவுக்குள்ள அந்த பெரிய ஊசியை சஜக்குன்னு குத்துறாங்க. இப்போ அந்த வயசானவங்களுக்கு உடனே மூச்சு வந்துடுது. அங்க ப்ராப்ளமும் சரியாயிடுது. அதோட இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு வில்லனுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க ஹீரோயின். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற வில்லன் ரொம்ப அசிங்கமாயிடுது. இவ்வளவு வருஷமா டாக்டர் ஃபீல்டுல இருக்கிற நம்மளால கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்த இந்த சின்ன பொண்ணு சரியா கண்டுபிடிச்சிட்டாலேன்னு வில்லன் ரொம்ப பொறாமப்படுறாரு. அதோட செம்மையான காண்டம் ஆகுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் வயசானவங்க கிட்ட வந்து உங்களுக்கு குணமாயிடுச்சு, இவங்களை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட அழகுல மயங்கி அவங்கள செம்மையா சைட் அடிக்கிறாரு. இப்போ வெளியே போனா ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து ரொமான்டிக்கா பேசி ஹீரோயினை கரெக்ட் பண்ண பாக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் அம்மாவை அங்க வச்சுக்கிட்டு இங்க வந்து என்கிட்ட ஜொல்லு விட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு ஹீரோ அவங்க என்னோட அம்மா இல்லைங்க, ரோட்ல போனவங்க திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு, உடனே தூக்கிட்டு வந்தேன், ஹெல்ப் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாவது. அதோட ஹீரோயின் கிட்ட உங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் மறைக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ ஐயோ தப்பா நினைக்காதீங்க, வேற யாருன்னா ரோட்ல மயங்கி போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து உடனே உங்க நம்பருக்கு போன் பண்ணி வர வைக்கதான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி நம்பரை தராங்க. அதனால அதுல இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் எமர்ஜென்சிக்கு செல்லமா கூப்பிடுறாங்க. அன்னையில இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஆர்ஜேவா வேலை செய்யற ஹீரோ ரேடியோல ஹீரோயினை பத்தி பேசுறாரு. அப்படியே இவங்களுக்கு ஒரு ரொமான்டிக்கான சாங் ஓடுது. சாங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தோட
சரியான ட்விஸ்டே ஆரம்பிக்குது. வில்லன் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை ரொம்ப டிப்ரெஷனும் ஆயிடுறாரு. அதனால ஹீரோயினை நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு, இல்லைன்னா உன்னால என்னோட கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் போயிடும் அப்படின்னு திட்டாரு. ஆனா ஹீரோயின் சாரி சார், இனிமே அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்மளை விட பிரில்லியண்டா இருக்காளேன்னு ஹீரோயின் மேல வில்லனுக்கு ரொம்பவே பொறாம இருக்கு. அப்படியே ஹீரோயின் இந்த பிளாஷ்பேக்கையும் சொல்லி முடிக்கிறாங்க. அதோட இவங்களுக்கும் ஒரு அதிர்ச்சியான நியூஸும் வந்து சேருது. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து கொடுத்து மனுஷங்க மேல ஓட்டு மருந்து ரிசர்ச் பண்றதுக்கு பண்றத ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் டீன் கிட்ட போய் ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்ண காரணத்தை கேட்கறாங்க. ஆனா அவர் முதல் ஆனான்ற ஒரு பேஷண்ட் கிட்ட போய் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதோட ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் பொறுமையா நிமிர்ந்து பாக்குறாரு. இந்த சீனை பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணதுல இவரும் ஒரு ஆளா இருப்பாருன்னு சந்தேகம் வருது. அடுத்த சீன்ல விஷம் குடிச்சிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த ஆனான்ற பேஷண்ட்டை செக் பண்றாங்க. இந்த பேஷண்ட் லவ் ஃபெயிலியர்னால ஓபிஎம்ன்ற போதை மருந்தை போட்டுட்டு சாவர நிலைமைக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் இவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு கீழே ஹாஸ்பிட்டல் டீன் கிட்ட எதுக்காக ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஹாஸ்பிட்டல் டீன் உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்னால ஒரு உயிர் போனா கூட இங்க பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்னு கத்திட்டு போயிடுறாரு. அப்போ ஹீரோயினுக்கு மைக்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, பேஷண்ட்ஸ் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அதை கேட்ட உடனே மேல ஓடி வந்து பார்த்தா அந்த ஆனான்ற பேஷண்ட் இறந்துடுறாங்க. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் பேஷண்ட் ஆனாவை காப்பாற்ற முடியல. அப்பதான் செகண்ட் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் ஓட்டுவை யூஸ் பண்ணி இவங்க உயிரை பழைக்க வைக்க கூடாதுன்னு. ஆனா ஹீரோயின் இந்த செய்யறதுக்கு பயப்படுறாங்க. அதுக்கு செகண்ட் ஹீரோ ரிஸ்க் எடுக்கலன்னா எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு கீழே வந்து ஹாஸ்பிட்டலோட பவர் சப்ளையை கட் பண்றாரு. அப்போ ஹாஸ்பிட்டலே இருட்டா இருக்கிற டைம்ல அந்த இறந்து போன ஆனா பேஷண்டோட வேற ஒரு எமர்ஜென்சி வார்டுக்கு எடுத்துட்டு போய் இவங்களோட ப்ராஜெக்ட் மனுஷங்களோட உடம்புல ட்ரை பண்ணி பார்க்க போறாங்க. இப்போ அந்த ஓட்டு மருந்து ஹீரோயின் ஆனா உடம்புல செலுத்துறாங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மருந்து வேலை செய்யுது. அப்படியே படிப்படியா ஹார்ட் பீட் வர மாதிரி மானிட்டர்ல காட்டுது. ஆனா திடீர்னு அந்த மானிட்டர் ஹார்ட் பீட்ல இறங்குற மாதிரியும் காட்டுது. இவங்களுக்கு எதுவுமே புரியல. விடாம ட்ரை பண்ணியும் அவங்களால பேஷண்ட் ஆனா உயிரோட கொண்டு வர முடியல. மனுஷங்க மேல இவங்களோட ஓட்டு மருந்து சரியா வேலை செய்யலன்னு ரொம்ப வருத்தம் படுறாங்க. ஹீரோயின் செகண்ட் ஹீரோ ரூமுக்கு வெளியே வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ரூமுக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மட்டும் இருக்காரு. அவரு வெளியே வரலாம்னு பார்த்தா கதவு திறக்கல, டோர் லாக் ஆயிடுது. அதனால உள்ள இருக்கிற ஹீரோயின் ஃப்ரெண்டும் பயமாயிருது. ஒரு வழியா அழுத்தி திறந்து கதவு திறந்துட்டாரு. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் செகண்ட் ஹீரோ கிட்ட கதவை திறக்கலன்னதும் ஒரு செகண்ட் என்னோட உடம்புல இருந்து ஆவி வெளியே வந்துட்டு போன மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோயினோட பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடுறாங்க. பர்த்டே அன்னைக்கு கூட எதுக்கு வேலை பாக்குறேன்னு ஹீரோயினுக்கு சரக்கு ஊத்தி கொடுக்குறாங்க. அப்போ ரேடியோல ஹீரோயினோட லவரான ஹீரோவோட ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கு. அதனால ஹீரோயின் இப்போ ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. பிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்குன்னா ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கடல போறாரு. அந்த டைம்ல வில்லன் ஒரு ஆபரேஷன் முடிச்சிட்டு வெளியே வராரு. ஆனா ஆபரேஷன் பண்ணவங்க இறந்துட்டாங்க. அதனால வில்லன் ஹீரோயினை கூப்பிட்டு நீ தான் அவங்களோட ஃபேமிலி கிட்ட பேஷண்ட் இறந்துட்டாங்கன்ற விஷயத்த சொல்லணும்னு சொல்றாரு. ஹீரோயின் தைரியமா சொல்லலாம்னு போறாங்க. ஆனா பேஷண்டோட அப்பா அம்மாவை பார்த்து அவங்களோட கை கால் நடுங்கிறது பயத்தினால ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்கிற பெஞ்ச்ல போய் உட்காந்துடுறாங்க. அப்போ பின்னாடியே வர ஹீரோயின் கிட்ட 4 நல்ல வார்த்தை பேசி நம்பிக்கையை வர வச்சு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு ஹீரோ டாக்டர் மாதிரி இறந்து போன பேஷண்டோட அப்பா அம்மா கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்றாரு. அவங்களும் ஹீரோவை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இப்படி ஹெல்ப் பண்ணதுனால ஹீரோயினுக்கு ஹீரோ மேல அதீத காதல் உருவாகுது. அப்புறம் என்ன, ஒரு ரொமான்டிக் சாங் போட வேண்டியதுதான். அந்த ரொமான்டிக் சாங்ல ஹீரோயினுக்கு வயலின் வாசி காட்டுறது, பிளாக் காஃபி குடிக்கிறது, ஹீரோயினுக்கு ஒயிட் ரோஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் அந்த சாங் ஓடுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சாங் பிளாஷ்பேக் உள்ள ஓடிட்டு இருக்கு. அப்படியே ஹீரோவோட FM ஸ்டேஷனுக்கு வந்த ஹீரோயின் அவர் கூட ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட பெர்க்லே அப்படின்ற பெரிய மியூசிக் அகாடமில சேர்ந்து பெரிய சிங்கர் ஆகணும்ன்றது தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாரு. அப்போ திடீர்னு கரண்ட் கட் ஆனதும் ஹீரோ கையில வச்சிருந்த லைட் பால் மட்டும் எரியுது. இவங்க 2 பேரும் கிஸ் அடிக்கலாம்னு போறாங்க. ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை செய்யறாங்க. எல்லாரும் லைட்டை போட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோட ஹீரோயின் பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறத முடிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோவும் ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்குன்னு வீட்டுல இருந்து கிளம்புறாரு. அப்போ சரக்கு அடிச்சிட்டு இருந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் பாட்டில கீழே போட்டு உடைச்சிடுறாரு. ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை திட்டிக்கிட்டே
சொல்லிட்டு இருக்கும்போதே சாரிமா கொஞ்சம் டோஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோயின், வெங்கி நீ உண்மையாலுமே ஜீனியஸ்டா அப்படின்னு ஓடி போய் லேப்டாப்ல ஆன் பண்ணி முன்னாடி பண்ண எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் எடுத்து பார்த்து அதுல செட்டிங்ஸை மாத்தி பார்த்தா அந்த ஓட்டு மருந்து மனுஷங்களோட உடம்புல கரெக்டா வேலை செய்யுது. ஹீரோயின் இந்த சந்தோஷமான விஷயத்த செகண்ட் ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு செகண்ட் ஹீரோ, நான் சொல்றத முதல்ல கேளு, நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இங்க ஒரு பேஷண்ட் செத்து போயிட்டான், உடனே உன்னோட ஓட்டு மருந்தை எடுத்துட்டு வா, வந்தீனா இந்த இறந்து போன பாடியை வச்சு நம்மளோட ஓட்டு மருந்து வேலை செய்யுதான்னு கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாரு. ஹீரோயினும் ஓட்டு மருந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வராங்க. இறந்து போன பேஷண்ட்ஸ் டீடைல்ஸ் பார்த்து அதுல அவரோட பேரு ஓம்கார்னு போட்டிருக்கு. இப்போ ஓட்டு மருந்தோட ஃபர்ஸ்ட் டோஸை கொடுத்துட்டு அப்புறம் இதய துடிப்பு ஸ்மூத்தா அதிகரிக்குது. ஆனா திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆகி எரிய ஆரம்பிக்குது. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட், இது ஜென்ரேட்டர்ல ஓடுற கரண்ட் தான், அதனால கீழே ஓடுற எக்ஸ்ட்ரா ஃபேன் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இன்னும் பவர் சப்ளை கிடைக்கும் அப்படின்னு வெளியே போறாரு. வெளியில போகும்போது கதவை சாத்தரக்கூடாதுன்னு கதவுக்கு அடியில பாட்டில வச்சுட்டு போறாரு. அடுத்ததா செகண்ட் டோஸும் கொடுத்து ஹார்ட் பீட் வேகமா துடிக்க வைக்கலான்னு பாக்குறாங்க. அதோட சிபிஆர் மிஷினையும் நெஞ்சு மேல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மேல இருக்கிற லைட் எல்லாம் ஷார்ட் சர்க்கியூட் போக ஆரம்பிக்குது. அப்போ செகண்ட் ஹீரோ வெளியே போ, பேஷண்ட் நான் வெளியே கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோயினும் வெளியே வந்துடுறாங்க. டோரும் லாக் ஆயிடுது. அப்பதான் காலில் பாட்டில் தட்டுப்படுறது மாதிரி தெரியுது. அப்பதான் ஞாபகம் வருது இந்த டோர் அப்பப்ப லாக் ஆயிடும். அப்போ ஓட்டு மருந்தை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த இறந்து போன பேஷண்டோட பாடியோட செகண்ட் ஹீரோ உள்ள மாட்டிக்கிறாரு. இப்போ உள்ள ஒரே தீ பிடிச்சி புகையா வருது. செகண்ட் ஹீரோ கதவை திறன்னு கத்துறாரு. ஹீரோயின் கதவை திறக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க, ஆனா திறக்க முடியல. செகண்ட் ஹீரோ இருக்கிற ரூம் ஃபுல்லா ஃபயர் ஆயிடுது. ஆகி அவர் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. ஓட்டு மருந்து வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஓம்காரன்ற செத்து போனவரோட பாடியும் எரிஞ்சிடுது. இந்த சீன் அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சு செகண்ட் ஹீரோவை ரூமுக்கு ஓடி வந்து பார்த்தா அவரு பிரைன் டெட் ஆகி கோமா ஸ்டேஜ்க்கு போயிருக்காரு. ஹாஸ்பிட்டல் டீன் சொல்றாரு இன்னும் 3 மணி நேரம் தான் உயிரோட இருப்பான்னு வேற சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் உள்ள வந்து வேற இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு செகண்ட் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. உள்ள வந்த வில்லன், உனக்கு என்ன பைத்தியமா தேவையில்லாத பண்ணி, அதுக்கு ஹீரோ கை தேவோட அசைஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை நம்பாத வில்லனும் ஹாஸ்பிட்டல் இருந்தவங்கள வெளியே போறப்போ கோமா ஸ்டேஜ்ல படுத்திருக்க செகண்ட் ஹீரோய கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இதை பாக்குற எல்லாரும் செம்ம ஆச்சரியமாவது. அப்படியே செகண்ட் ஹீரோ மூஞ்சி ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அப்ப அவரு டக்குன்னு கண்ணை திறக்கிறாரு. அடுத்த சீன்ல வில்லன் ஹாஸ்பிட்டல் டீன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த பேஷண்ட்ஸை வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு ஃபுல் ரிப்போர்ட்டையும் அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வில்லனும் ரிப்போர்ட் அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் டீன் பாவம் அந்த பசங்க லைஃபே ஸ்பால் ஆயிடும், அவங்களோட டாக்டர் லைசன்ஸும் கேன்சல் ஆயிடும் ஹீரோயினோட டீமுக்கு பரிதாபப்படுறாரு. அதோட இன்னொரு டாக்டர் வில்லன் கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ண அடுத்த செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. அடுத்தது செகண்ட் ஹீரோவை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் செகண்ட் ஹீரோ கிட்ட இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கிறாரு. தேவ் இந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு செகண்ட் ஹீரோ, ஆமா யாரு தேவ், நீங்க யாருன்னு கேட்கிறாரு. அதோட திருன்னு வேற முடிக்கிறாரு. அப்புறமா டேவ் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதுவும் பக்கா நார்மலா இருக்கு. ஹீரோயின்ஸ்க்கும் மற்ற டாக்டர்ஸ்க்கும் என்ன எதுனே புரியல. அப்போ ஹீரோவை செக் பண்ணி டாக்டரும், இதுவும் ஒரு விதமான ஞாபக மறதிதான், இதுல இருந்துதான் இவரை இன்னும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும், இப்போத்துல இருந்து அவர் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கேற்ற மாதிரி தேவும் பொம்மைங்களை வச்சு விளையாடுறது, டிவில கார்ட்டூன்ஸ் பாக்குறதுன்ற மாதிரி குழந்தைங்க பண்ற விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தேவோட பிஹேவியர் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுது. அதோட தேவ் தூங்கிட்டு இருக்குமோ அடிக்கடி ஒரு கெட்ட கனவு வருது. அந்த கனவுல யாரோ ரோட்ல அடிபட்டு கையில வெள்ளைப்பூவை வச்சுட்டு துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த கனவுல தெரியுது. எப்பெல்லாம் கெட்ட கனவு வருது அது எல்லாத்தையும் நோட்ல வரைஞ்சி வச்சிருக்காரு. இந்த சீன் அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல செகண்ட் ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படியே பிளாக் காஃபியை போட்டுட்டு வந்து 2 பேரும் குடிக்கிறாங்க. அப்ப செகண்ட் ஹீரோ, இப்பெல்லாம் திரும்ப அந்த கனவு வந்துட்டு இருக்கு, ஆனா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த கனவுல நீ இருக்கேன்னு ஹீரோயின் தோல் மேல சாஞ்சி தூங்குறாரு. அப்ப செகண்ட் ஹீரோ ஹீரோயின் மேல தூங்கும் போது ஹீரோயின் பிளாஷ்பேக் நினைச்சு பார்ப்பாங்க. அதுல ஹீரோ கூட பீச்சுக்கு, அங்க அவங்க அம்மாவோட ஹோட்டலுக்கு போய் மீன் கறி சாப்பிடுறது, அப்புறம் ஜாலியா ஊர் சுத்துறது அப்படின்னு ஒரு சாங் முடியுது. அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஒரு ரிங் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்றாரு. அந்த டைம்ல ஹீரோ இவ்வளோ நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த பர்க்லேன்ற பெரிய மியூசிக் அகாடமியில இருந்து பாடுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ ஹீரோவுக்கு சந்தோஷமாவும் இருக்கு, அதே
சமயத்துல வேலையா இல்ல காதலான்னு முடிவெடுக்கிறது குழப்பமாவும் இருக்கு. ஹீரோ ஹீரோயின் கிட்ட பாடுறதுக்கான சான்ஸ் கிடைச்ச விஷயத்த சந்தோஷமா சொல்றாரு. அதே டைம் ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷத்துல கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதோட 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்து ஞாபகத்துக்கு வந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ஹீரோ சாயங்காலம் உன்னை லைட் ஹவுஸ்க்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ண சந்தோஷத்திலேயே ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உள்ள பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பார்த்த ஆளுங்க எல்லாம் இப்ப ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு இப்ப காதலா இல்ல லட்சியமான்ற குழப்பமாகுது. இதோட ஹீரோயின் இந்த பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்கறது முடியுது. அடுத்த சீன்ல பிரஸ் மீடியாலாம் ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது, அதுக்கு காரணம் நீங்க தானா அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா ஹாஸ்பிட்டல் டீன் ஓடி வந்து பிரஸ்காரங்களை தடுத்து அன்னைக்கு ரிசர்ச் நடந்ததுன்றதே பொய், ஹாஸ்பிட்டல் ரூம்ல தீ பிடிச்சி எரியும் போது இறந்து போன பேஷண்ட்ஸை காப்பாத்த தான் அவங்க ட்ரை பண்ணாங்க, இதான் விஷயம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்ததான் செத்து போன ஓம்காரன்ற பேஷண்டோட, அதாவது இவங்க O2 மருந்து போட்டு டெஸ்ட் பண்ண பேஷண்டோட அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அதே சமயம் வீட்டுல இருக்கிற செகண்ட் ஹீரோ அந்த அம்மாவை நியூஸ் சேனல்ல பார்த்ததும் ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. அந்த ஓம்காரோட அம்மா எந்த ஒரு கேஸும் போலீஸ்க்கு கொடுக்கல. அதோட ஓம்காரோட பொருட்களை இருக்கிற பாக்ஸ் ஹாஸ்பிட்டல் டீன் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. ஹீரோயின் ஓம்காரோட அம்மா கிட்ட போய் பேசலான்னு போறாங்க. ஆனா ஹீரோயினால பேச முடியல. ஏன்னா அவங்க மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சி அவங்களை தடுக்குது. அப்படியே ஓம்கார் அம்மாவும் ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்புறாங்க. இந்த சீனை இங்கே கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு மெடிக்கல் கவுன்சில் வச்சு எப்படி பெர்மிஷன் இல்லாம ஒரு இறந்து போன பாடியை நீங்க கண்டுபிடிச்ச மருந்தை வச்சு டெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோயின் நானே தப்பு பண்ணேன், பிரஸ் கிட்ட போய் நானே சொல்லிடுறேன் தைரியமா கிளம்புறாங்க. அதுக்கு மெடிக்கல் கவுன்சில் உட்கார்ந்து இருக்கிற வில்லன், நீ தப்பா ஒத்துக்குவேன், ஜெயிலுக்கு போவா, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க, ஃபியூச்சர்ல அவங்க டாக்டரா இருக்கணுமா வேணாமா அப்படின்னு மிரட்டுறாரு. அப்போ ஹாஸ்பிட்டல் டீன் ஹீரோயின் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது இவங்க எழுதின டம்மி ரிப்போர்ட்டை பேச சொல்றாங்க. இதுல இருக்க மாதிரி பேசணும் வேற ஹீரோயினை கம்பல் பண்றாங்க. ஹீரோயின் மீடியா முன்னாடி வந்து அவங்க பேப்பர்ல எழுதி கொடுத்திருக்க மாதிரி போய் சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் அந்த பேப்பர் கிழிச்சு போட்டுட்டு, ஆமா நாங்க பெர்மிஷன் இல்லாம தான் O2 மருந்து செக் பண்ணோம், இறந்து போன ஆள் மேல நாங்க உண்மையை சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இந்த சீன் முடியுது. ஹீரோயின் டென்ஷனா கார்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ ரேடியோல ஹீரோ பேசுற ஷோ ஓடுது. அதை கேட்ட ஹீரோயின் மனசு கொஞ்சம் லேஸ் ஆகுது. அந்த டைம்ல கரெக்டா ஒரு பொண்ணு வந்து கையில ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு மசுந்தர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த மசுந்தர் யாருன்னா ஹீரோயினுக்கு ஃபண்ட் தரன்னு ஒத்துக்கிட்ட கம்பெனியோட ஓனர் தான். அடுத்த நாள் ஹீரோயின் மசுந்தரை மீட் பண்ண போறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட மருந்து மனுஷங்க மேல ஒரு தடவை வேலை செஞ்சதுன்னு ரிப்போர்ட் வந்தா கூட நான் பணம் தர ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க பண்றது எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஃபண்ட் தரத்துக்கே பயமா இருக்கு. நீங்களும் நிறைய விஷயத்த பண்ணி கோர்ட் கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கி ஒரு பாடியில உங்க O2 மருந்து டெஸ்ட் பண்ணி அது கரெக்டா வேலை செய்யுதுன்னு ரிப்போர்ட் தாங்க, அதுக்கப்புறம் நம்ம டீலிங் வச்சுக்கலாம்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுக்கு அடுத்ததா ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை கூப்பிட்டுட்டு ஒரு ஏரிக்கு போறாங்க. இங்கதான் அப்பா எனக்கு மீன் பிடிச்சி சமைச்சு தருவாருன்னு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோவும் தண்ணியை பார்த்து அதுக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டு ஜாலியா இருக்காரு. கொஞ்ச நேரம் நீந்தி விளையாடுனதுக்கு அப்புறம் கரைக்கு ஏறும்போது ஹீரோயின் கையை கொடுக்குறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ கையை பிடிச்சி உள்ள இழுக்க பாக்குறாரு. ஹீரோயின் அவ்வளவு சீக்கிரமா நான் உள்ள விழுந்துட மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் நானும் அவ்வளவு சீக்கிரமா உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றாரு. இப்போ செகண்ட் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு மேல லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஆயிடுச்சு. அப்படியே பிளாஷ்பேக் போனா ஹீரோ மீட் பண்றதா சொன்னாங்க. லைட் ஹவுஸ்ல ஹீரோவும் ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறாங்க. அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா ஹீரோயின் இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு என் லட்சியம் தான் முக்கியம், அதே மாதிரி உனக்கு உன் வேலையை தான் முக்கியம், அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அவங்கவுங்க கனவுக்காக பிரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு இருக்கு. இருந்தாலும் அவங்கவுங்களுக்குள்ள இருக்கிற லவ் அவ்வளவு ஈஸியா தூக்கி எறிஞ்சிட்டு போக முடியல. உடனே திட்டிட்டு ஓடி போன ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோ எட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இதோட ஹீரோவும் வெளிநாட்டுக்கு கிளம்பிடுறாரு. இதோட இவங்க 2 பேரோட பிளாஷ்பேக் முடியுது. அடுத்த சீன்ல செகண்ட் ஹீரோவும் ஏரியில குளிச்சதுனால அவருக்கு ஜலதோஷம் பிடிச்சிட்டு அதுக்கு சுடு தண்ணி கொதிக்க வச்சு நீராவி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ செகண்ட் ஹீரோவோட அப்பா கால் பண்ணி பையன் எப்படி இருக்கான்னு என்னன்னு விசாரிக்கிறாரு. அப்போதான் தெரியுது அவன் தண்ணில இறங்கி இருக்கான். அப்போ செகண்ட் ஹீரோவோட அப்பா அவனுக்கு ஹைட்ரோஃபைபியா இருக்கு அப்படின்னு ஒரு குறைபாடு இருக்குன்னு சொல்றாரு. அதாவது இவங்களுக்கு தண்ணினாலே ஒத்துக்காது. அதோட அவனுக்கு தண்ணியை பார்த்தா பயம், அவன் தண்ணிலேயே இறங்கக்கூடாது அப்படின்னு சொன்னது ஹீரோயினுக்கு இப்பதான் நிறைய விஷயம் புரிய வருது. இதுக்கு அடுத்த சீன்ல ஹீரோயின் அவங்களோட டீம் 2 பேரையும் வர வச்சு ஹீரோ தண்ணியில குளிச்ச விஷயத்த சொல்றாங்க. அதோட தேவ் பழைய நிலைமைக்கு மாதிரி நார்மலாவே இல்லைன்னு வேற சொல்லிட்டு இருக்கும்போது கூட நிக்கிற சிருஷ்டி ஒரு டாக்டரா சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, ஆனா இதை நான் சொல்லிதான் ஆகணும்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. சிருஷ்டி என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு ஓம்கார் உடம்ப வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது ஓம்கார்
ஓம்காருக்கு உயிர் வந்தது. அப்போ அவரோட ஆத்மா அவரோட உடம்புக்குள் திரும்ப வந்துடுச்சு. அப்போ திடீர்னு நடந்த தீ விபத்துனால அவரோட உடம்புக்குள்ள இருந்த அவரோட ஆத்மா பிரிஞ்சு தனியா வந்திருக்கலாம். அதோட பக்கத்துல இருந்த யாரோட உடம்புக்குள்ளையாவது புகுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் எல்லாருக்கும் புரியுது தேவோட உடம்புல வேற ஒரு ஆத்மா இருக்குன்னு. அதனாலதான் தேவ் பழையபடி இயல்பா இல்லாம வேற யாரோ மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் வருது. என்னன்னா ஹீரோயின் மேலேயும் ஹீரோயின் டீம் மேலேயும் மெடிக்கல் கவுன்சில் கேஸ் போட்டிருக்காங்க. அடுத்த நாள் எல்லாருமே கோர்ட்ல ஆஜராகிறாங்க. ஆக்சுவலா இது ரெகுலர் கோர்ட் கிடையாது, இது மெடிக்கல் கோர்ட். எங்க லாயர் பேசுற மாதிரி அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர்னு யாரும் கத்தி கத்தி டேபிள் தட்டி எல்லாம் பேச முடியாது. சரி, கதைக்குள்ள போவோம். அதாவது ஹீரோயினுக்கும் ஹீரோ டீமுக்கும் எதிராக கேஸ் போட்டதுக்கு வேற யாரும் இல்ல, வில்லன் தான். இப்போ வில்லன் ஹீரோயின் கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கறான்னா, நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குவீங்கன்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின், நான் தூங்கி 2 நாள் ஆச்சு, எனக்கு ஸ்லீப்பிங் டிசார்டர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லன், ஆமா யுவர் ஆனர், ஹீரோயினுக்கு 12 வயசுல இருந்து சரியா தூங்க முடியாத வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வில்லன் கிட்ட, அதுக்கு இந்த கேஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, ஏன் தேவையில்லாம பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லன் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்த அன்னைக்கு ஓம்காருக்கு பல்ஸ் வந்துச்சான்னு கூட இருக்கிற ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்டையும் சிருஷ்டி கிட்டையும் கேக்குறாரு. அதுக்கு அவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு வில்லன் பல்ஸ் வந்துருச்சு, சரி அதை மானிட்டர்ல பாத்தீங்களான்னு கேட்கும்போது அதுக்கு தயங்கி தயங்கி இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ வில்லன் ஜட்ஜி சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவரை பார்த்து, யுவர் ஆனர், இதுதான் பிரச்சனை. இவங்க லாஸ்ட் 2 வருஷத்துல 3 தடவை அவங்க இறந்து போன அப்பா கிட்ட பேசின மாதிரி ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் ரெக்கார்ட்ல உங்ககிட்ட சப்மிட் பண்றேன் அப்படின்னு கொடுக்கறாரு. அதோட ஹீரோயினால இந்த மருந்து மனுஷங்க உடம்புல செலுத்தி அதை வேலை செய்ய வைக்க முடியாது. ஏன்னா அவங்களே ஆல்ரெடி ப்ராப்ளம்ல தான் இருக்காங்க. இவங்கள மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிக்கிற மருந்து மனுஷங்க மேல ட்ரை பண்ணா அவங்க கண்டிப்பா செத்து தான் போவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் அவங்களுக்கு தூக்கம் வராததுனாலயும் அது இறந்து போனா அவங்க அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்றதுனால ரொம்ப மன அழுத்தத்துக்காகவும் உள்ளா இருக்கிறதுனாலயும் இந்த டேப்லெட் போடுறாங்க. இந்த ஒரு காரணமா வச்சு ஹீரோயினோட ஓட்டு மருந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம்னு மெடிக்கல் கவுன்சில் ஜட்ஜ் கிட்ட சொல்றாரு. அப்போ ஜட்ஜ் ஹீரோயினை பார்த்து, உங்ககிட்ட வேற ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு கை கால் பதட்டத்துல ஒண்ணுமே புரியல. பின்னாடி இருந்த தேவ் மேடம், எங்களுக்கு இன்னும் 1 நாள் டைம் வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு ஜட்ஜும் 1 நாள் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள ப்ரூஃப் சப்மிட் பண்ணுங்க, இந்த கேஸை தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா லேப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ண அந்த ஹார்ட் டிஸ்க் வில்லங்கிட்ட தான் இருக்கு. அடுத்ததா ஹீரோயின் ஹீரோ ஃப்ரெண்டு தேவ் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு பிரம்மன்னு சொல்லி இந்த கேஸ் வில்ல முடிக்க பாக்குறாங்கன்னு புலம்புறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு இன்னொரு ஐடியா தோணுது. அதாவது இது எல்லாமே பொய்ன்னு நிரூபிச்சுட்டா இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு தேவும், என்னோட அப்பா ஒரு ஐடி எக்ஸ்பர்ட்னு நீங்க தானே சொன்னீங்க, தேவோட அப்பா ஆல்ரெடி செகண்ட் ஹீரோ கிட்ட ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் டேட்டா சிஸ்டத்தையும் டேட்டா ரெஜிஸ்டர் பிளான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னது ஹீரோயின், ஆமா கரெக்ட் தான், கார்பரேட் ஆபீஸ்ல இருக்கிற சர்வர் ரூம்ல இருக்கிற டேட்டாவை எடுத்தோம்னா அதுல இருந்து அன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்த ஓம்காருக்கு உயிர் வந்துச்சுன்னு நிரூபிச்சுக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டல் டீன் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆக்சிஜன் வாங்கி எல்லாத்தையும் செக் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு முன்னாடியே வில்ல அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் அழிச்சு வச்சிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம சந்தோஷத்துல குடிச்சிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு. அதனால என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. அதாவது அந்த மசுந்தர் ஹீரோயின் கிட்ட, உன்னோட மருந்து ஒருத்தவங்க உடம்புல வேலை செஞ்சாலும் அதுக்கப்புறம் இந்த மருந்து தயாரிக்கிறது தான் நான் ஃபண்ட் தரேன்னு சொல்லுவாரு. அதனால ஹீரோயின் உடனே ரிசர்ச் லேபுக்கு கிளம்பிடுவாங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல வில்லன் லேப்டாப்ல அன்னைக்கு நடந்த சம்பவத்தை போட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் தெரியுது அந்த மருந்து கரெக்டா தான் வேலை செஞ்சு இருக்குன்னு. அதாவது ஹாஸ்பிட்டல் ரூம் தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும்போது பெட்ல படுத்து கிடந்த பேஷண்ட் ஓம்கார் திடீர்னு செகண்ட் ஹீரோ கையை பிடிச்சு இருப்பாரு. அதோட செகண்ட் ஹீரோவும் இவருக்கு உயிர் வந்துருச்சுன்னு சொல்றது கூட வீடியோல ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதைத்தான் வில்லன் பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இப்பதான் வில்லனுக்கு புரியுது இந்த மருந்து வேலை செஞ்சிருக்குன்னு. ஆவேசமா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஹீரோயினுக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்த மருந்து சரியா வேலை செஞ்சிடுச்சானா உலகத்துல பல உயிர்களை காப்பாத்தலாம், பொழைக்க வைக்கலாம்னு மட்டும்தான் ஹீரோயினோட எய்ம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் டீன் கிட்ட வீடியோ கால் பேசுறத காட்டுவாங்க. அதோட கண்டினியூ இப்பதான் நடக்குது. இப்போ ஹீரோயின் என்ன பண்ண போறாங்கன்னா அந்த மருந்து தன்னோட உடம்புலயே போட்டு டெஸ்ட் பண்ண போறாங்க. அதனாலதான் ஹாஸ்பிட்டல் டீனும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் தேவையில்லாம எதையும் பண்ணாதீங்கன்னு பதறுவாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயினை காப்பாத்திடலான்னு பைக்ல வேகமா வந்தா திடீர்னு பைக் ரிப்பேர் ஆகி வழியிலே நின்னுடுது. அடுத்ததான் அந்த ஓட்டு மருந்து இப்படித்தான் உடம்புல போடணும்னு அதுக்கு முன்னாடி தன்னோட
உயிரை நிப்பாட்டுறதுக்காக மருந்து எப்படி போட்டிருக்கிறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் செகண்ட் ஹீரோவுக்கு சொல்லி தராங்க ஹீரோயின். அதாவது என்னோட இதய துடிப்பு நின்னதுக்கு அப்புறம் 30 செகண்டுக்குள்ள இந்த ஓட்டு மருந்தை எனக்கு போட்டுடுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க. இந்த சீன் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒரு சைடு ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு ஓடி வர்றதும், செகண்ட் ஹீரோ ஹீரோயின் உடம்புல ஹார்ட் பீட் நிக்கிற மருந்து போட்டுட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அடுத்து அந்த ஓட்டு மருந்து வேலை செய்யுமா செய்யாதுன்ற பரபரப்பும் எல்லாத்துக்கும் கலந்து ஒரு த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு. ரிசர்ச் லேப்ல வேலை செய்யற ஹீரோயினோட இன்னொரு ஃப்ரெண்ட் சிருஷ்டி அந்த டைம் கரெக்டா லேபுக்குள்ள வராங்க. அப்ப சிருஷ்டி ஹீரோயினோட நெஞ்சில கையை வச்சு சிபிஆர் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஹார்ட் பீட் நிக்கிற மருந்து போட்டதுக்கு அப்புறமும் ஹீரோயின் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓட்டு மருந்தை போட வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதுல ஹீரோயின் கடந்த காலத்துல டிராவல் ஆகி போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுல ஹீரோயின் ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதையும் அவங்க அப்பா கூட சின்ன வயசுல ஜாலியா இருந்த நாட்களையும் நினைக்கிறாங்க. ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட ஏன்பா எல்லாரும் சாகுறாங்கன்னு கேள்வி கேட்டிருப்பா. அதுக்கு பதிலா அவங்க அப்பா ஹீரோயின் கிட்ட இப்ப சொல்றாரு, அதாவது மரணத்தை சந்திக்கலன்னா நம்மளால நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் கண்ணு முடிக்கிறாங்க. அப்போ வில்லன் ரிசர்ச் லேபுக்கு வந்து ஹீரோயினோட நெஞ்சில இருக்கிற மருந்தை குத்தி ஹீரோயினுக்கு உயிர் வர வச்சிடுறாரு. அதாவது ஹீரோயின் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க உடம்புல அந்த ஓட்டு மருந்தை போட்டு ஹீரோயினை உயிர் பழிக்க வச்சிடுறாங்க. இப்போ அந்த மருந்து கரெக்டா வேலை செஞ்சிடுது. ஹீரோயினுக்கும் ஹீரோயின் டீமுக்கும் செம்ம ஹாப்பி ஆயிடுது. வில்லனை மீடியாக்காரங்க கிட்ட அந்த மருந்து வேலை செய்யுதுன்னு என்னோட தப்பு நான் உணர்ந்துட்டேன்னு சொல்றாரு. அதோட சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக்ஸ் மூலமா தான் சக்சஸ் ஆகும். இதோட எல்லா பிரச்சனையும் முடியல. இதுக்கு மேல இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. அது என்னன்னா செகண்ட் ஹீரோ நான் எங்கன்னா போறேன்னு வீட்டை விட்டு கிளம்புறாரு. அதுக்கு ஹீரோயின் நீ எங்கேயும் போகாத இங்கே ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற ஒரு பாக்ஸை பாக்குறாங்க. அதாவது அது ஓம்கார் அம்மா கிட்ட கொடுக்க வேண்டிய அவங்க பையனோட பொருள் இருக்கிற பாக்ஸ். அப்போ ஹீரோயின் நம்ம கொஞ்சம் வெளியே போலாமா, வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு செகண்ட் ஹீரோவை கார்ல ஏறி போறாங்க. கார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப செகண்ட் ஹீரோ வந்ததுமே போன் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோவோட ஃப்ரெண்டும் சிருஷ்டியும் செகண்ட் ஹீரோவை வரைஞ்ச டிராயிங் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஏதோ ஒரு பேய் உருவத்தை செகண்ட் ஹீரோ வரைஞ்சிருக்காரு. இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா அவரோட ஆத்மா ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்குன்னு சிருஷ்டி சொல்றாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் செகண்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஓம்கார் அம்மா வீட்டுக்கு வராங்க. அவங்க கையில வச்சு இருக்கிற அவங்களோட பையனோட பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ செகண்ட் ஹீரோ வீட்டுக்குள்ள வராம வெளியே சின்ன பசங்க விளையாடுறத பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து அவங்க அம்மா கிட்ட அவங்க பையனோட பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவும் ஹீரோயின் கிட்ட நீங்க என் பையனை காப்பாற்ற ரொம்ப போராடினீங்கன்னு உங்க ஹாஸ்பிட்டல் டீன் கால் பண்ணி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பால் இல்லாததையும் ஹீரோவுக்கு பிளாக் காஃபி போட்டு தரேன்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்குள்ள போறாங்க. அப்போ ஹீரோயின் வீட்டை சுத்தி முத்தி பாக்குறப்போ அங்க ஒரு டேபிள்ல ஒரு சின்ன பையன் ஸ்விம்மிங் ரேஸ்ல வாங்கின மெடல்லாம் ஸ்விம்மிங்ல கலந்துட்டு எடுத்த போட்டோவும் நிறைய இருக்கு. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது. செகண்ட் ஹீரோவும் இப்பெல்லாம் அடிக்கடி ஸ்விம்மிங் பண்றது நினைச்சு பாக்குறாங்க ஹீரோயின். அதோட ஓம்கார் அம்மா கிட்ட கொடுத்த பாக்ஸ் உள்ள என்ன பொருள் இருக்குன்னு பார்த்தா அதுல ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண மோதிர பாக்ஸ் இருக்கு. அப்போ பயந்து போன ஹீரோயின் உடனே ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. பின்னாடி இருந்து ரிங் அடிக்கிற சத்தம் கேட்குது. உடனே ஹீரோயின் திரும்பி பார்த்தா அதுல எமர்ஜென்சின்னு கால் வருது. இப்படியே ஃப்ரண்ட்ல பார்த்தாதான் தெரியுது ஹீரோவோட போட்டோவை பெருசா மாட்டி இருக்கிறது. அப்பதான் ஓம்கார் அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவனை எல்லாரும் ஓஷோன்னு தான் கூப்பிடுவாங்க. அவனுக்கு குழந்தைங்கள்னாலும் மியூசிக்னாலும் அவ்வளவு பிடிக்கும். எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். வெளிநாட்டுல வேலையை முடிஞ்சிச்சுன்னு ஊருக்கு வர்றதா சொன்னான். ஆனா அவன் இறந்து போயிட்டான். அப்பதான் ஆக்சுவலா ஹீரோவுக்கு என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஹீரோ ஆல்ரெடி 3 மாசத்துக்கு அப்புறம் ரேடியோல பேசுற மாதிரியான ரெக்கார்டிங்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் ஹீரோயினை பாக்குறதுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அதனாலதான் டெய்லியும் ரேடியோல ஹீரோவோட ஷோ ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஹீரோயின் பார்க்கலாம்னு சந்தோஷத்துல வந்துட்டு இருக்கும் போது வழியில 2 குழந்தைங்க சைக்கிள் ஓட்டிட்டு வருது. குழந்தைங்க மேல மோதிரக்கூடாதுன்னு ஹீரோ பைக்கு வளைக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துடுறாரு. அதோட பக்கத்துல இருக்கிற கம்பியில தலை அடிபட்டு இறந்துடுறாரு. இப்போதான் ஹீரோயின் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோவை கூட்டிட்டு வராங்க. அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் ரிசர்ச் லேபில் கொண்டு போறாங்க. ஓட்டு மருந்து டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கூலிங்
ஹெல்மெட்டுக்கு முகத்துல ஒன்று மாட்டிடுவாங்க. அதை மாட்டினதுமே முகம் ஃபுல்லா மறைஞ்சிடும். அதனாலதான் பேஷண்டோட மூஞ்ச அன்னைக்கு ஹீரோயின் பார்க்க மாட்டாங்க. இப்பதான் இவங்களுக்கு தெரியுது நம்ம உயிர் வர வைக்கணும்னு நினைச்சது நம்ம லவ்வருக்கு தானோ. ஹீரோயின் கதறி கதறி அந்த வீட்டுல இருந்து வெளியே வராங்க. அப்ப செகண்ட் ஹீரோ கையில கிட்டார் வச்சுட்டு உனக்காக ஒரு மியூசிக் வாசிக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ வியூவர்ஸ் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் செகண்ட் ஹீரோவோட உடம்புல இருக்கிறது ஹீரோவோட ஆத்மா தானே. ஹீரோ இறந்து போனாலும் ஒரு வழியா ரெண்டு காதலர்களும் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க. கடைசியில ஹீரோ வாசிக்கிற மியூசிக் செகண்ட் ஹீரோ வாசிக்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு செமையா ஷாக்கிங் ஆகுது. இப்போ ஹீரோக்கு எல்லா ஞாபகமும் வந்துடுச்சா இல்ல செகண்ட் ஹீரோ கேஷுவலா தான் ஹீரோயினுக்கு மியூசிக் வாசி காட்டுறாரான்னு ஒரு சஸ்பென்ஸோடயே படத்தை முடிக்கிறாங்க.